அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த ஓஹெச் இஸ்லாம் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் எல்லாம் வல்ல ஏக இறைவனுடைய அன்பும் அருளும் என்றும் நிலவட்டும். அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே, செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட்ஸ் with multiple features and great success rate. வழிகாட்டும் வான்மறை என்ற இந்த நிகழ்ச்சியில் உங்களை எல்லாம் இன்றும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. அன்பானவர்களே, இறைத்தூதர் அய்யூப் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றின் ஒரு சில நிகழ்வுகளை அருள்மறையாம் திருக்குர்ஆனின் பல்வேறு அத்தியாயங்களில் இறைவன் எடுத்துரைக்கிறான். அவற்றுள் ஒன்று சூரா ஸாத் என்கின்ற 38வது அத்தியாயம். அதிலே வசனம் 41, 42, 43 என்று தொடர்ச்சியாக இறைத்தூதர் அய்யூப் நபி அவர்கள் கேட்ட பிரார்த்தனையை சொல்லி அந்த வரலாற்றை தொடங்குகிறார். வதுக்குர் அபுதனா அய்யூப், அய்யூபை, நம்முடைய அடியார் அய்யூபை நீங்கள் நினைத்து பாருங்கள். அவர் நெருக்கடி மிகுந்த ஒரு சூழலில் தன் இறைவனை அழைத்தார். என் இறைவா, நான் நோயால் பாதிக்கப்பட்டிருக்கின்றேன் என்று இறைவனிடத்திலே அவர் மன்றாடினார். நீ என் மீது இரக்கம் காட்டு என்று அவர் இறைவனிடத்திலே வேண்டுதலை வைத்தார். இறைவன் கூறினான், இறைவன் நினைத்திருந்தால் அவர்களுடைய நோயை கணப்பொழுதிலே குணப்படுத்தி இருக்கலாம். ஆனால் இறைவன் அய்யூப் நபியை பார்த்து சொல்கின்றான், உருக்குல் பி ரிஜிலிக்க ஹாதா முகுத்தசலுன் பாரிதுன் வஷராப். இதோ உம்முடைய காலால் நீங்கள் தரையிலே ஓங்கி மிதியுங்கள். மிதித்து விட்டீர்களா? மிதித்த மாத்திரத்திலே தரையிலே இருந்து நீரூற்று பொங்கி வரும். அந்த நீரூற்றில் இருந்து வருகின்ற கொட்டுகின்ற நீரை நீங்கள் அள்ளி பருகுங்கள். அதிலே நீங்கள் குளித்து கொள்ளுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் கட்டளையிட்டார். இறை தூதர் அய்யூப் அவர்கள் இறைவன் சொன்னதைப் போல தரையிலே காலால் ஓங்கி மிதித்தார்கள். நீரூற்று பொங்கி வந்தது. அதிலே இருந்து அள்ளி பருகினார்கள், குளித்தார்கள். மேனியெங்கும் வியாபித்து கிடந்த அந்த கொடூரமான நோய் அவர்களை விட்டு உடனே அகன்று விட்டது. பிறகு இறைவன் சொன்னான், இதோ உம்முடைய மனைவியும் உம்முடைய பிள்ளைகளும் உங்களை நெருங்கி வருவதற்கே தயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு உங்கள் மேனியெங்கும் வியாதி வியாபித்திருந்தது. இவை அனைத்தையும் நான் குணப்படுத்தி விட்டேன். இதோ உம்முடைய பிள்ளைகளையும் உம்முடைய குடும்பத்தினரையும் உம்மளவிலே அன்போடு நான் மீண்டும் திரும்பி வர வைத்தேன் என்று இறைவன் கூறுகிறான். வரலாறு இதோடு முடியவில்லை. சஹீஹுல் புகாரி என்கின்ற நபிமொழி தொகுப்பில் இடம்பெற்றிருக்கின்ற ஒரு செய்தி. அவர்கள் தரையிலே இருந்து பொங்கி பிரவாகம் எடுத்து வந்த அந்த நீரூற்றிலே மகிழ்ச்சியாக குளித்து முடித்துவிட்டு வெளியிலே வருகிறார்கள். வந்தவுடனே வானத்திலிருந்து வெட்டுக்கிளிகள் வந்து அவர்கள் மீது விழுகின்றன. ஒன்றல்ல இரண்டல்ல, பல்லாயிரக்கணக்கான வெட்டுக்கிளிகள் அவர்கள் மீது வந்து விழுந்தன. அந்த வெட்டுக்கிளிகள் எல்லாம் சாதாரணமானவை அல்ல, அவை தங்கத்தால் தயாரிக்கப்பட்ட வெட்டுக்கிளிகள். நபிகள் நாயகம் அவர்கள் சொன்னார்கள், தங்க வெட்டுக்கிளிகள் வானத்திலே இருந்து அய்யூப் நபியின் மீது வந்து விழுந்தன. இவற்றை பார்த்த இறை தூதர் அய்யூப் நபி அவர்கள் அவற்றை எல்லாம் வாரி சுருட்டுகிறார்கள். கொஞ்சம் கொஞ்சம் ஒன்று ஒன்றாக பொறுக்குகிறார்கள். பொறுக்கி அவற்றை எல்லாம் சேகரித்து வைத்துக் கொள்ளுகிறார்கள். எல்லாம் வல்ல இறைவன் அய்யூப் நபி இடத்திலே, கொடுத்தவன் இறைவன் தான், கொடுத்த இறைவனை கேட்கிறான், அலம் அக்னை துக்க அம்மா தரா,
நீங்கள் இப்போது பார்த்து கொண்டும் பொறுக்கிக் கொண்டும் சேகரித்து கொண்டும் இருக்கின்ற இந்த தங்க வெட்டுக்கிளிகளை எல்லாம் உங்களுக்கு தேவை என்ற நிலையில் நான் உங்களை வைக்கவில்லை. இவை உங்களுக்கு தேவை இல்லை என்கிற ஒரு கண்ணியமான நிலையில்தான் பொருளாதார தன்னிறைவை நாம் உமக்கு வழங்கி இருக்கின்றோம். அப்படி இருக்க எதற்காக இவற்றை நீங்கள் இப்படி வாரி சுருட்டுகிறீர்கள், சேகரிக்கிறீர்கள் என்று இறைவன் கேட்டான். இறை தூதர் அய்யூப் நபி அவர்கள் சொன்னார்கள், என் இறைவா, நீ தருகின்ற பாக்கியத்தை நான் வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும் என்று சொன்னார்கள். நீ என்னை குளிக்கச் சொன்னாய், குளித்தேன். பருகச் சொன்னாய், நீரை நான் பருகினேன். என்னுடைய நோய்களெல்லாம் குணமாகிவிட்டன. என்னுடைய மனைவி மக்களை எல்லாம் என்னோடு அன்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீ ஏற்படுத்தி கொடுத்தாய். இப்போது நீ வானத்திலிருந்து தங்க வெட்டுக்கிளிகளை அனுப்புகிறாய். எல்லாம் வேண்டும் என்று நான் சொன்ன அடியான் இந்த தங்க வெட்டுக்கிளிகளை மட்டும் வேண்டாம் என்று எப்படி சொல்ல முடியும்? இதற்கு யாரும் உரிமையாளர் இல்லை, நீதான் உரிமையானவன் என்பதற்கு அடையாளம் அவை வானத்திலிருந்து வந்தவை. யாரும் அனுப்பியதல்ல, நீயே தான் அனுப்பியிருக்கிறாய். அப்படியானால் எல்லா அருட்கொடைகளையும் ஏந்தி கொண்ட எடுத்துக்கொண்ட நான் இதை மாத்திரம் ஏந்தி கொள்ளாமல் இருக்க முடியுமா? எனக்கு இதுவும் வேண்டும். எனக்கு நீ தருகின்ற பொருளாதாரம் வேண்டும். எனக்கு நீ தருகின்ற நிவாரணம் வேண்டும். எனக்கு நீ தருகின்ற குடும்ப ஒற்றுமை, மகிழ்ச்சி, சந்தோஷம், இவை அனைத்தும் எனக்கு வேண்டும். நீ எதை தந்தாலும் அது எனக்கு வேண்டும் என்று இறை தூதர் அய்யூப் நபி அவர்கள் சொன்னதாக நபிகள் நாயகம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அன்பானவர்களே, இந்த வரலாற்று துணுக்கு செய்தியில் இருந்து நமக்கு படிப்பினைகள், பாடங்கள் ஏராளம் இருக்கின்றன. இறைவன் நாடி இருந்தால் அய்யூப் நபியை அவர்கள் உறங்கிக் கொண்டிருக்கும் போதே அவர்களுடைய நோயை குணப்படுத்தி இருக்கலாம். அவருடைய மேனியெங்கும் படர்ந்திருந்த அந்த வியாதியை ஓர் இரவிலே போக்கி வைத்துவிட்டு காலையிலே விழித்து பார்க்கின்ற போது அவர்கள் ஒரு மகிழ்ச்சிகரமான சூழலிலே நோயற்ற ஒரு பரிபூர்ணமான மனிதராக அவர்கள் தன்னை கண்டுணர்கின்ற போது இறைவனுக்கு சிரமடைந்து அந்த நன்றியை அவர்கள் வெளிப்படுத்தி இருப்பார்கள். ஆனால் இறைவன் அப்படி செய்யவில்லை. என்ன செய்தான்? தரையில் காலால் மிதியுங்கள் என்று கூறுகிறான். ஏன்? மனிதனுடைய உழைப்பு அதிலே இருக்க வேண்டும். மனிதனின் உழைப்பு எதிலே இருக்கிறதோ அதில்தான் மனிதன் அதிகமாக கண்ணியம் செய்யப்படுகின்றான். உழைப்பின்றி மனிதனுக்கு கிடைக்கக்கூடிய எதையும் மனிதன் மதிக்க மாட்டான். காலப்போக்கிலே அவற்றை எல்லாம் உதாசீனம் செய்து விடுவான். எனவே நீங்கள் தரையிலே மிதித்து வருகின்ற நீரூற்றில் பருகி குளித்து உங்கள் மேனியை நீங்கள் சுத்தமாக்கி கொள்ளுங்கள், நோய் குணமாகிவிடும் என்பது இறைவனின் கட்டளை. அடுத்து இறைவன் நமக்கு சொல்லுகின்ற செய்தி என்னவென்றால், வானத்திலே இருந்து தங்க வெட்டுக்கிளிகள் வந்து விழுகின்ற போது அது அய்யூப் நபியினுடைய உழைப்பால் வந்ததல்ல. இறைவன் நாடி இருந்தால் அய்யூப் நபியினுடைய வீட்டுக்குள்ளே அந்த தங்க வெட்டுக்கிளிகளை விழ வைத்திருக்கலாம். மாறாக அதை வெளியிலே விழ வைத்ததன் மூலம் ஆங்காங்கே சென்று குறைந்தபட்சம் பொறுக்குகின்ற வேலைகளையாவது நீங்கள் செய்யுங்கள். வேறு யாரும் இதிலே பங்கு கேட்டு வரப்போவதில்லை. நீங்கள் பொறுக்குகின்ற வேலையாவது நீங்கள் செய்யுங்கள் என்று எல்லாம் வல்ல இறைவன் அவர்களுக்கு அங்கேயும் உழைப்பின் மகத்துவத்தை உணர்த்துகிறார். அதற்கடுத்தபடியாக அவருடைய குடும்பத்தினரை எல்லாம் மீண்டும் அவர்களின் பக்கம் கொண்டு வந்து சேர்க்கின்றார். இதன் மூலம் குடும்பத்தினுடைய தலைவனாக இருப்பவர், குடும்பத்தினுடைய தலைவராக இருந்து அந்த குடும்பத்தை வழிநடத்துகின்ற அந்த மனிதர் குடும்பத்தவர்களெல்லாம் தன்னோடு நெருங்கி வரக்கூடிய அளவில் தன்னுடைய புறத்தோற்றத்தையும் தன்னுடைய குணங்களையும் அமைத்து கொள்ள வேண்டும். எல்லோரும் எட்டி செல்லக்கூடிய அளவிலே அவர் தன்னுடைய புறத்தோற்றத்தை அமைத்து கொள்ளக்கூடாது என்கின்ற செய்திகளையும் எல்லாம் வல்ல இறைவன் இறை தூதர் அய்யூப் நபியினுடைய வாழ்வில் நடந்த இந்த வரலாற்று துணுக்கு செய்தியிலே இருந்து நமக்கு பொது வாழ்வில் ஒரு மனிதன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும், குடும்ப வாழ்வில் எப்படி இருக்க வேண்டும், அவனுடைய குணங்களை எப்படி அவன் ஒழுங்குபடுத்தி கொள்ள வேண்டும் என்கின்ற பல்வேறு படிப்பினைகளை நமக்கு போதிக்கின்றான். எல்லாம் வல்ல இறைவனுடைய அன்பும் அருளும் நம் அனைவர் மீதும் என்றும் நிலவட்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.